வணக்கம் உறவே. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன் ஒரு 13 வயது சிறுவன் திண்டுக்கல் பகுதியிலிருந்து வானத்தைப் போல படத்தின் விஜயகாந்தின் தம்பிகளைப் போல உண்மையிலேயே அண்ணனின் சட்டையை அணிந்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்தார். இங்கே தெருவில் துணிகளை போட்டு விற்கும் வியாபாரிகளின் உதவியாளராக சேர்ந்து ஜட்டி பனியன்கள் விற்பதற்கு துணை நின்றார். சில வருடங்கள் உருண்டோடின. அதன் பிறகு தனித்து இயங்க ஆரம்பித்தார். பிறகு சிறு கடையை வாடகைக்கு எடுத்தார். காலங்கள் உருண்டோட இதோ அவரை நேரில் சந்திக்கிறோம் வாங்க. இதோ இவர்தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா டெக்ஸே மொத்த விற்பனையக உரிமையாளர், கடை உரிமையாளர். இவரை சந்திக்கத்தான் வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது பார்ப்பதற்கு. இதோ சந்திப்பு. இதுதான் உறவே கடை. 2 கடை அருகருகாமையில் இருக்குது. ஒரு கடையில் வந்து ஜீன்ஸு, ஒரு கடையில் வந்து டிஷர்ட்டு வச்சுருக்காரு. இதில் ஒரு 10-20 பேர் வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி கோவை, திருப்பூர்லேயும் அவர் கிளைகள் இருக்குது. அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த அளவுக்கு உங்களுடைய உயரத்தை எட்டினீங்கன்னு கேட்கும்போது, நம்ம யாரிடம் வேலை செய்கிறோமோ அவருக்கு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும். இப்படி தொடர்ந்து நம்ம இயங்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் முதலாளியாக மாறலாம் என்பதற்கு நானே சாட்சி அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காரு. நம்ம வெளியில் நம்ம சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் நேரடியாக தமிழ் தேருக்காக பேட்டி காணும்போது இப்போ தான் வந்து நேரடியாக சந்தித்தோம். அதை சந்திக்கும்போது தான் அந்த உண்மை தெரியுது. பெருமையாக இருக்குது, நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை சொல்லியிருக்காரு. நான் படிச்சிருந்தா என்னுடைய நிலைமை இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் உறவே. அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் கல்வியின் அருமை எனக்கு தெரியும்னு பல முறை சுட்டி காட்டியிருக்காரு. அதனால் ஏழை பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு உதவிக்கிட்டு வர்றாரு. இந்த கல்வி உதவியாலவே அவர் வந்து மக்களின் மனங்களில் வாழ்வார். 100 ஆண்டு கடந்து நலமோடு வாழ வாழ்த்துவோம் உறவே. திண்டுக்கல் மாவட்டம் மேலத்திப்பம்பட்டி சுந்தரமூர்த்தி இவருடைய பெயர். வீட்டிற்கு வந்து உணவருந்தி விட்டு விடைபெறும்போது அவர் தமிழ் தேர் மூலமாக சொன்னது, கண்டிப்பாக அனைவருமே படிக்கணும், சிறப்பாக படிக்கணும், உயர்ந்த நிலைக்கு வரணும், கடுமையாக உழைக்கணும், உண்மையாக நேர்மையாக விடாமுயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக சிகரத்தை தொடலாம், அதுக்கு நானே சாட்சி என்றார் உறவே. நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.